வணக்கம் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வாங்க சாப்பிட்லாம்ல பனியாரக்கல்லில் எப்படி நம்ம கேக் பாம்ஸ் ரெடி பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூடவே 2 முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஸோ உங்களுக்கு முட்டை சேர்க்க வேண்டாம், நீங்கள் வெஜிடேரியன் அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். ஸோ அதை சேர்த்து நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. அந்த முட்டை எண்ணெய் ஜஸ்ட்டு மிக்ஸ் ஆனால் போதும், ரொம்ப பீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அடுத்ததாக இதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை நான் 1/2 கப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம கடைசியாக கொஞ்சம் ஃப்ராஸ்டிங்லாம் பண்ண போகிறோம். அப்படி உங்களுக்கு ஃப்ராஸ்டிங் பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சர்க்கரை 3/4 கப்பு வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் 1/2 கப் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சர் பால் சேர்த்துக்கலாம். ஸோ அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம மைதா சேர்த்துருவோம். 1 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி சல்லடையில் போட்டு சலித்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. கொக்கோ பவுடரில் பார்த்தீங்கன்னா நல்லா சின்ன சின்னதாக கட்டிகள் இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக சலித்து சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பேட்யூலா இல்லைனா விஸ்க் பயன்படுத்தி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம இதில் காஃபி சேர்க்க போகிறோம். ஒரு கப்பில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு நம்மளோட பேட்டரில் டைரெக்டாக இந்த மாதிரி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்படி காஃபி பிடிக்கல, இல்லை இன்ஸ்டன்ட் காஃபி கையில் இல்லைன்னா நீங்கள் 1/2 கப் அளவுக்கு கொதிக்கிற தண்ணி சேர்த்தாலும் போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக பணியாரம் பேன் எடுத்துக்கோங்க. அதில் பேட்டரை நம்ம மாற்றிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு குழியிலையும் பேட்டர் இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். பேட்டர் ஊற்றும்போது மேலே வரைக்கும் ஊற்றிடாதீங்க. ஏன்னா நம்ம இதில் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கறனால நம்ம கேக் நல்லா பொங்கி வரும். ஸோ அதுக்கு கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் பேட்டரை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி குக்கிங் சாக்லேட் எடுத்திருக்கேன். இது செமி ஸ்வீட் சாக்லேட். ஸோ இதை ஒவ்வொரு பீஸாக நம்ம இந்த கேக் பேட்டருக்குள்ளே வச்சிடலாம். உங்கள்கிட்ட அப்படி சாக்லேட் இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிடுங்க, பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ எல்லா குழியிலையும் நான் இந்த மாதிரி சாக்லேட் பீசஸ் வச்சுட்டேன். இப்போ நம்ம மூடி போட்டு இந்த கேக்கை பேக் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஹையில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக லோவில் வச்சுருங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 12 நிமிஷத்துக்குள்ளே கேக் வெந்துடும். ஸோ அதனால் ஒரு டூத்பிக்கை சைடில் நம்ம இன்சர்ட் பண்ணி பார்ப்போம். டூத்பிக் க்ளீனாக இருந்ததுன்னா நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கேக்கை ஜஸ்ட்டு இது மாதிரி நம்ம ஒரு தடவை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் போல் அந்த கேக்கு வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம அதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நான் இதுக்கு ஒரு சிம்பிளான ஃப்ராஸ்டிங் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளான ஃப்ராஸ்டிங் இது. என்கிட்ட மீதம் இருந்த அந்த செமி ஸ்வீட் சாக்லேட்டை மைக்ரோவேவில் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் போல் வச்சுருந்தேன். இது நல்லா மெல்ட் ஆனதும் இதில் கொஞ்சமாக நான் குக்கிங் க்ரீம் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஃப்ராஸ்டிங் மாதிரி திக்காக வேணும் அப்படின்னா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை சாக்லேட் சாஸ் மாதிரி வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக க்ரீம் சேர்த்து நல்லா லூஸாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். நான் ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு வச்சுருக்கேன். ஃப்ராஸ்டிங் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். முதல்ல நம்ம கேக்கை இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சுப்போம். இது சூடாகவே இருக்காது. ஸோ ஜஸ்ட்டு நம்ம கையிலே எடுத்து வச்சுக்கலாம். ஸோ பைப்பிங் பேக்கில் போட்ட ஃப்ராஸ்டிங்கை நம்ம இந்த மாதிரி டிசைன் கொடுத்துக்கலாம். உங்கள் சாய்ஸ் தான், உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கூட நம்ம இந்த சாக்லேட் பாம்ஸை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு அதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி ஃப்ராஸ்டிங் ஊற்றி விட்டுருவோம்.
ஃப்ராஸ்டிங் நல்லா இந்த மாதிரி அதை வந்து நல்லா கவர் பண்ணதும் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 5 நிமிஷம் போல் வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் எப்படி சர்வ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ என் டாட்டருக்காக கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டு ஒரு கேக் பாம் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வாங்க சாப்பிடலாம் சேனலுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம்.